ஆண்டவர் தான் நம்மளுக்கு இந்த ஜீவனை கொடுத்தார், ஆண்டவர் தான் படிப்பை கொடுத்தார், ஆண்டவர் தான் வேலையை கொடுத்தார், ஆண்டவர் தான் சம்பாத்தியத்தை கொடுத்தார். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற பொழுது நம்மை கொண்டு ஒரு சில ஆசீர்வாதங்களை காணும்படியாய் தேவன் கிருபை கொடுக்கிற பொழுது ஆண்டவர் விருப்பப்படுகிறார். நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், அவர்கள் வேலைக்கு போகிறார்கள். அவர்கள் முதல் வேலைக்கு போய் அந்த வேலையிலிருந்து வருகிற பொழுது அந்த முதல் சம்பளத்திலிருந்து ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கி பெற்றோருக்கு கொடுக்கிற பொழுது எவ்வளவு பெற்றோர் மகிழ்ந்து களி கூறுகிறோம். அதை விட மேலாக தேவாதி தேவன் களி கூறுவார். எப்போ தெரியுங்களா? நமக்கு கொடுக்கிற பலன்ல, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பலன்ல முதல் விளைச்சலில் முதற்கனியை இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்துல, ஒவ்வொரு மாதம் வருகிற சம்பளத்துல, தேவன் கொடுக்கிற போனஸ்ல, தேவன் கொடுக்கிற நன்மையான எல்லா ஈவிலையும் ஆண்டவரே முதல் விளைச்சல் முதல் கனியை உங்களுக்கு கொடுக்கிற ஆண்டவரே. அப்படி கொடுத்து பாருங்களேன், உங்களுடைய ஆசீர்வாதம் பெரிதா இருக்கும். ஆண்டவரை தெரிந்து கொண்ட நாளிலிருந்து கர்த்தர் கற்றுக் கொடுத்த அநேக பிரமாணங்களை இது ஒன்று தேவனுக்காய் விதைக்கும்படியா எல்லா சூழ்நிலையிலும், மிகுதியின் வேலையில் இல்ல, குறைவின் வேலைகள்ல கூட தேவனுக்கு என்று விதைக்கும்படியான அந்த பிரமாணத்துல உண்மையா இருந்தது நிமித்தம் எந்த இடத்திலே ஆண்டவர் குறைவுபட விட்டதே இல்லை.